வணக்கம். வைகரை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்ல 1000 பேருந்துகள் ஜிசிசி முறையிலே வாங்கி இயக்கப்படும் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு என்று சொந்தமாக பேருந்துகள் வாங்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்பொழுது இயல்பாகவே இந்த போக்குவரத்து துறை ஒரு தனியார் மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல கிராமங்கள்ல இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பேருந்துகள் இல்ல. அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்திற்கு என்று புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குட்கிராமத்துக்கெல்லாம் இன்னும் செஞ்சி தொகுதியில கரடிக்குப்பம் போன்ற கிராமத்துக்கெல்லாம் பேருந்தை இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு பார்க்கல. அதற்கெல்லாம் புதிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அப்படி எந்த அறிவிப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். எதையும் தாண்டி நான் முன்னாடி குறிப்பிட்டதெல்லாம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் சரி, நிதித்துறை செயலாளரும் சரி, இந்த கடன் சுமையெல்லாம் தீர்ப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லி